பாமக சார்பில் அன்புமணி தரப்பு விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கியுள்ள நிலையில் சட்டவிரோதமாக மனுக்களை விநியோகித்து பண மோசடி செய்வதாக ராமதாஸ் தரப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளது. சென்னை பனையூரில் பாமக விருப்ப மனு விநியோகத்தை அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு, புதுச்சேரியில் பாமக சார்பில் போட்டியிட விரும்புவோர் பொது தொகுதிக்கு 10,000 ரூபாய், தனித்தொகுதிக்கு 5,000 ரூபாய் என செலுத்தி விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாமகவிலிருந்து நீக்கப்பட்ட அன்புமணி சட்டவிரோதமாக விருப்ப மனுக்களை விநியோகித்து பண மோசடி செய்வதாக ராமதாஸ் தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே தயவு செய்து யாரும் மனுவை கொடுத்து ஏமாற வேண்டாம், 10,000 பணம் கட்டி ஏமாற வேண்டாம். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர் மட்டும்தான். மாயாஜால வித்தையும் கடைஞ்செடுத்த இந்த அயோக்கியத்தனம் பொய் பிரச்சாரங்களுக்கு யாரும் ஆட்பட வேண்டாம் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாமக சார்பில் விருப்ப மனு விநியோகிக்கும் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க கோரி டிஜிபியிடம் ராமதாஸ் தரப்பு புகார் அளித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.